அப்போ கேண்டிடேட் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இளம் ஓட்டாளர்கள் வந்ததுக்கப்புறம், வாக்காளர்கள் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மாறுபட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த தொகுதியிலேயே வெறும் 2011 வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 250 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி அந்த இடத்துல மாறி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சால் நல்லா இருக்கும், சரி இந்த மாதிரி கூட்டணிக்கு நான் ஆதரவு தருவேன், ஸோ இங்கே இந்த வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அந்த கமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை அதுக்கேற்ற இடத்தையும் நாங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். சரி, உங்கள் தொகுதி, என்னோடய தொகுதி வந்து கோவையில் இருக்குது, என்னோடய தொகுதி திருவண்ணாமலையில் இருக்குது, என்னோடய தொகுதி வந்து இங்கே வேலூரில் இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு பதிவு செய்யுங்க. அதையும் கூடி விரைவில் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி அறிவுள்ள விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு அரசியல் தெளிவும் ஒரு நல்ல ஞானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். நன்றி.